பேசணும். பேசணும். என்கிட்ட என்ன பேச போறீங்க? கையெடுங்க, நான் போகணும். ஹனி, என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? யாராவது வந்துட போறாங்க. யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே ரவுடி வர சின்ன அப்பா முடிச்சு பார்த்துட்டு இருக்க. நீங்க பண்ற வேலை கதை விரித்து வந்திருக்கு. விடுங்க, நான் போகணும். இந்த வேற அழுதுட்டே போனா நான் போய் பார்க்கணும். இந்து அண்ணி எழுதிட்டு போறாங்க, ரவுடி பார்க்குறா. இதெல்லாம் தான் உனக்கு முக்கியம். என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியலையா? என்ன பார்க்க நீ கூட பேசணும்னு உனக்கு தோணலையா? இங்க பாருங்க, எனக்கு பயமா இருக்கு. யாராவது வந்துட்டா பிரச்சனை ஆயிடும். சொன்னா கேளுங்க, என்னை விட்டுட்டு நான் போகணும். விட்டுட்டு போக தான் போறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசணும். என்கிட்ட என்ன பேச போறீங்க? நாளைக்கு காலையில் நான் ஊருக்கு போகிறேன், தெரியுமா உனக்கு? ஆமாம், நாளைக்கு காலையில் நான் மறுபடியும் சென்னை கிளம்புறேன். மறுபடியும் எப்போ இங்கே வருவேன்லாம் தெரியாது. மறுபடியும் இங்கே வருவேனான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஏதோ திருவிழா அம்மா கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். நான் ஸ்டடீஸ்லாம் அப்ராடில் தான் முடித்தேன். ஐ மீன் வெளிநாட்டில். நான் மறுபடியும் என்னோட ஒர்க்குக்காக வெளிநாட்டுக்கு தான் போக போகிறேன். மறுபடியும் இங்கே வர்றதுக்கான சான்ஸ் கண்டிப்பாக 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படி வரதா இருந்தால் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வருவேன். இதை உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான். ஹனி, கையெடுங்க, போகணும். எதுக்கு அழுகுற? அது அது கண்ணில் தூசி வந்துச்சு. கையை எடுக்க போறீங்க இல்லையா? இப்படி 2 கண்ணையும் ஒரே டைம் இல்லையா? கையை எடுங்க. ஏய் எடுங்க, ஹனி, எடுங்க, விடுங்க. ஹனி, இப்ப விட போறீங்க இல்லையா? விட முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு அழுகுற? அதான் சொன்னேன்ல, கண்ணில் தூசி வந்துச்சுன்னு. ஹனி, எனக்கு பொறுமை இருக்கு, அது நீ ரொம்ப சோதிக்கிற. அதான் இங்க போறேன்னு சொன்னீங்களா? போக வேண்டியதானே? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? புரியல. அது அது வந்து ஒண்ணு இல்ல. ஏற்கனவே நான் இந்த நாளைக்கு ஊருக்கு போறேன்னு கஷ்டத்துல இருந்தேன்னா, அதான் நீங்க ஒரு இப்படி பண்ணும்போது எனக்கு பயமா இருக்கு. யாராவது பார்த்துட்டாங்கன்னா அதான் அதனால தான் அழுக வருது. விடுங்க, விடுங்க, நான் போகணும். இப்போ அண்ணிங்களோட ஊருக்கு வராங்கன்றக்கா அழுகுற, அப்படிதானே? ஆமா. சரி, ஓகே, நம்பிட்டேன். அழுகிறத நிறுத்துறீனா போகலாம். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ போக முடியாது. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஏன் கண்ணு, ஏன் கண்ணீர் உங்களுக்கு எதுக்கு? விடுங்க, நான் போகணும். ஏன் அவ்வளோ பாசமா நீ மேல? ஆமா, இதுனா எனக்கு உயிர். அப்போ அன்னைக்காக தான் அழுகிறேன். எத்தனை கேட்டாலும் ஆமா ஆமா ஆமா. என்ன பண்றீங்க? இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்க விட்டு நம்ம கொஞ்சம் தூரமாக போக போகிறோன்னா அவங்க கிஃப்ட் கொடுக்குறது என்னோட வழக்கம். அதான். அது ஃப்ரெண்டுக்கு தானே கொடுப்பீங்க? இதெல்லாம் மட்டும் வரமா பேசுனேன், மனசோட மட்டும் வெளில சொல்லிடாத. நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு தானே? அதெல்லாம் இல்லையே. உனக்கு வேணா இல்லாமல் இருக்கலாம், நீ எனக்கு ஃப்ரெண்டு தான். இங்க பாருங்க, நீங்க பண்றது ஒன்றும் சரியில்லை. தேவையில்லாத வேலை நிறைய பார்க்குறீங்க. யாராவது வந்தாங்க அவ்வளோதான். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, என்னை விட்டுடுங்க, நான் போகிறேன். அப்பனா நான் இப்போ என்ன பண்ண போறேன்றத நீ தெரிஞ்சுக்கிட்ட. ஊருக்கு போகிறமே நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் ஸோ அப்படி இல்லாமல் தெரியும், அப்படி தானே? ஹனி, ஐ எம் ஸோ சாரி. பேசு. இவ ஒருத்தி ஏன் சைடும்? ஓ, இது அவங்க ரூம் இல்ல? நீயும் பேச மாட்டேன், பேச விட மாட்டேன், அமைதியாரு. பரவாயில்லையே, நம்ம கூட மதி லேட்டாக கொள்ளன்னு நினச்சேன். இவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டாளே. ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. பார்த்தியா, கோமம் விடுந்தா கூட இத்தனை ரூம் இருக்கல, அவங்க ரூமுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துட்டா அங்கே நிற்கிற மதி. ஒர்க் அவுட் ஆகுது. ஷைலு, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன்டி. சென்னையில் நீ உங்கள் வீட்டுக்கெலாம் போயிருக்கல? பாஸோட ரூமுக்கு நீ போயிருக்கியா? அவன் ரூமுக்கு நான் ஏண்டி போகணும்? இவ ஒருத்தி இல்லடி, 10 நாள் தங்க போகிற வீட்லேயே எத்தனை ஃபோட்டோஸ் இருக்கேன். எப்போவுமே அங்கே தான் இருப்பார். அதான் இந்த மாதிரி தானே என்னென்னு கேட்கலாமேன்னு. ஓ, அதை கேட்டியா?
நான் வேற கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன். நிலா பேபினா எல்லாரை விட சாருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தானே. அவனோட பெட்ரூமில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அவளையும் இருக்க ஃபோட்டோ தான் இருக்கும். ஓ அப்படியா? இல்லை, இப்போ பாஸோட ரூமில் நிலா பேபி ஃபோட்டோவே இருந்ததுன்னா அப்புறம் இந்துவோட ஃபோட்டோ எங்கே மாட்டுறது? அதுக்கு தான் கேட்டேன், கொஞ்சமாவது இடம் விட்டுருக்காரா என்னன்னு. மதி, செருப்பு பிஞ்சிரும். என்னடி நீ இவளோட சேர்ந்துட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்க? யார் ஓவரா பண்றது, நீயா இல்லை நாங்களா? இங்கே பாரு ரவுடி. ஏய் மதி, இரு. எதுக்கு கோவமா வந்த? எங்கள் மேலே உனக்கு என்ன கோவம்? நாங்கள் தான் ஆக்சுவலாக கோவமாக இருக்கணும். சரி, ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ எங்கள் மேலே எதுக்கு இப்போ கோவமா மேலே வந்த? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்காகவே இல்லையா நான் உங்களை விட்டுட்டு ஊருக்கு போகிறேன்னு? ஏய், ஊருக்கு போகிறாங்களாண்டி ரவுடி. ரவுடி சும்மா இரு. அது எப்படி கவலைப்படாமல் இருப்பாளுங்கன்னு நினச்சேன். கவலையாக தான் இருக்காளுங்க. அதுக்காக ஏற்கனவே நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, அவங்களும் எப்படி இருந்தா அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? ம், எல்லாரும் கல்யாணம் ஒரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அப்பனா என்னை விட்டுட்டு இவங்க இருந்துருவாங்க அப்படி தானே? மதி, ஏன்டா அப்படிலாம் பேசுகிறேன்? எனக்கும் கவலையாக தாண்டா இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது? நீ இங்கே இருக்கவங்களை கல்யாணம் பண்ணி தான் இங்கேயே இருந்திருப்பேன். நீ சென்னையில் இருக்கவங்கள கல்யாணம் பண்ணியிருக்க, அப்போ அங்கே தான் உன்னை கூட்டிகிட்டு போவாங்க. ரவுடி, ஆமாம், நான் தான் போய் கல்யாணம் பண்ணேன். சரி, எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இப்போ அங்கே போய் தானே ஆகணும். எனக்கு உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது தான். ஆனால் என்ன பண்ணுறது, இருந்து தானே ஆகணும். அதுக்கு தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். முடிவு பண்ணியிருக்கேனா? என்னென்ன? நாளைக்கு நீ கூட ஊருக்கு வரல? ஆமாண்டி, உனக்காக தான் நான் காலேஜ் லீவ் போட்டு வந்தேன். இப்போ பாரு, தேவையில்லாம கல்யாணம் ஆயிடுச்சு. நாளைக்கு கண்டிப்பாக நான் ஊருக்கு வந்தே ஆகணும். அதே மாதிரி ரவுடியும் தேனும் நம்ம கூட ஊருக்கு வரட்டும். ஸோ இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் இவ கூட இருக்கணும்னு இவகிட்ட பேசலான்னு பார்த்தா இவளுங்க ஊருக்கு வரணுமா? ஆமாம், ஏன் அப்படி கேட்குற? ஏண்டி நீ கல்யாணம் பண்ணி போகிற, நான் என்ன உனக்கு என்ன இலவச இணைப்பா? இனி இதுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்ற? அப்பனா நான் தான் உங்க மேலே பாசம் வச்சுருக்கேன், நீ என்ன பாசமாகவே இல்லைல்ல? அதனால தான் என்ன போக சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலான்னு இருக்க. மதி, ஏய், நான் எப்படி வர முடியும்? இங்கே பாரு, ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா ஜாலியாக பழகுறாங்கன்றக்காக உங்களோட சேர்ந்து என்னையும் வர சொல்கிறேன். அவங்க என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்களா? ஓ, அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. உனக்கு என்ன, என் கூட வரதுக்கு பெர்மிஷன் வாங்கி தரணுமா? நான் வாங்கி தரேன். நீ வரவே மாட்டியா? அதான் ஷைனி உன் கூட வராருலடி. போனவேவா ஹாஸ்டல் போகிறா, எப்படி ஒரு வாரம் உன் கூட இருந்துட்டு அங்கேருந்தா காலேஜ் போவா. அதனால் நீ பயப்பட தேவையில்லை. பிளான்லாம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. நீ எதை சொல்கிறீல, ஷைலு காலேஜ் போயிடுவானு? அப்போ யார் என்ன பார்த்துப்பா? நான் மட்டும் தனியாக தானே இருப்பேன். ஆமாம் ஆமாம், மேடம் தண்ணியில்லாத கட்டில் கொண்டு விட போகிறோம்ல, அதான் பயமாக இருக்க போல. கூட ஆள் வேணும்னு கேட்குறான். நீங்கள் 2 பேர் மட்டும் பத்தாது, முடிஞ்சா டெம்போ பிடிச்சி அது நிறைய ஆள் ஏற்றிட்டு வாங்க. தனியாக இருக்க போறியா? தனியாக எப்படி இருப்பேன்? இன்பன் இருக்காங்க, இனியன் இருக்காங்க, அப்புறம் மாமனார் மாமியார் இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. அதெல்லாம் விட அப்புறம் நம்ம மாலினி இருக்கா, கவி அக்கா இருக்காங்க. அதெல்லாம் விட உன்னோட டார்லிங் அதான் நிலா பேபி இருக்கா. இதெல்லாம் விட இதேன் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? எல்லாரும் தான் இருக்காங்க, இதேன் இருக்கான்னு சொல்லாத. என்னடி பைத்தியக்காரமனு பேசிட்டு இருக்கேன்? நீ சொன்னாலும் சொல்லினாலும் அவங்களும் இருப்பாங்க. இதையும் தான் உன் கூடயே இருப்பாங்க. ரவுடி, மறுபடியும் இப்படி சொல்லாத. எனக்கு கோவமாக தான் வருது. நான் அங்கே போனாலும் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் பாட்டி கூட போய் படுத்துப்பேன், பாட்டி கூடயே தான் இருப்பேன். அப்புறம் என்னோட எல்லா பேபி கூட இருப்பேன். இது என்ன ஒன்றும் இல்லை, எனக்கு வேண்டாம்.
முழுக்க கொழுப்பு 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 கொஞ்சமாவது குறைஞ்சிருக்க பாரு. ஆமா, நான் மட்டும் அப்படியே மேடம் கூட தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்க பாரு. பாட்டி எல்லாம் மூணால்தான். ஒரு செகண்ட்ல நான் உள்ள போய் சாரி கேட்டு இருந்திருப்பேன். நல்ல வேலை அவங்க இருந்தனால வெள்ள நிற்க வேண்டியது இருந்தது. இந்த விஷயம் காதல கேட்டது. இருடி, ஊருக்கு போய் உனக்கு இருக்கு. இனிமே என்கிட்ட மாட்டினல, இனிமே உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. சோடா புட்டி அப்படியே உலக அழகி அப்படியே நாங்கள் பின்னாடியே வந்துருவோம் பாரு. மதி அது அப்ப நீ வரமாட்ட அப்படிதானே? ஷைலு, என்னடி பார்த்துட்டு அமைதியாவே நிக்கிற? அன்னைக்கு நீயும் சென்னைக்கு வந்துடுன்னு சொன்னல, அப்பதான் கூட்டிட்டு இப்ப மட்டும் என்னாச்சு? ஏய், அன்னைக்கு என்ன சொன்னேன்? இந்த மாதிரி நீ ஷைலு கூட போனேன்னா நானும் உன் கூட வரேன்னு சொன்னேன். இப்ப என்ன அப்படியே போயிட்டு இருக்க? நீ கல்யாணம் ஆயிடுச்சு உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. உன்னை நம்பி ஒருத்தர் இருக்காரு. அவரை பாப்பியா அதை விட்டுட்டு என்ன ஷைலு பேசிட்டு இருக்கா? ரவுடி, மதி சொன்ன மாதிரி 10 நாள் என் கூட வந்தேரு. என்னடி, உனக்கு ஒன்று அடிட்டு கலந்து போச்சா? நீ சென்னைக்கு எங்களோட வந்திருக்கணும், அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே. எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? நீ இங்கே உள்ளவங்களுக்காக தான் யோசிக்கிறேன்னா சொல்லு. மதி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால நீ என் கூட வா. இவனா ரூம்குள்ளே போகாம ரூம் வாசல் என்ன தேட்டி பார்த்துட்டு இருக்கான். ட்ரெஸ் கூட என்ன சேஞ்ச் பண்ணல. காலைல ஊருக்கு போகணும்னு சொன்னோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன இதையா குட்டி? இதையா? ஐயோ சார் ரொம்ப கோமா இருக்கார் போல. வாங்க பாட்டி, உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன தேடுறதா இருக்கட்டும், நீ என்னடா ரூம் வாசல் அங்கே எட்டி பார்த்துட்டு இருக்க? அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க? இங்க ரெண்டு நாள் தான் சில விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நீங்களே வந்து கேளுங்க. இங்க பாரு ரவுடி, நீ கண்டிப்பா என் கூட ஊருக்கு வர, அப்படிதான் சொல்லுவேன். நீ தேவையில்லாம அவன் கூட இருப்பேன்னு நினைச்சு பார்க்காத. நான் பாட்டி கூட தான் தங்குவேன். நீ வேண்டினா உனக்குன்னு ஒரு ரூம் கொடுப்பாங்களே, அங்கே உன் கூட தங்கிப்பேன். இது ஏனும் ஹார்ட்லெஸ் ஃபெல்லோ. இவன் யார்கிட்ட இதேன்னு பேர் வச்சது? என்ன இல்ல, யார் பேர் வச்சான்னு கேட்டால, அதான் நான் தானே பேர் வச்சேன். பாட்டி அவ சும்மா கோவத்தில் சொல்றாடா. நான் கரெக்டாக தானே பேர் வச்சிருக்கேன். என் தங்க குட்டிக்கு ஹார்ட் இல்லாமையா இருக்கு? ஹார்ட் இருக்கு. அதில் ஆல்ரெடி நீலா பேபி இருக்கா. இப்போ கூட போட்டிக்கு இன்னொரு ஆள் வரப்போறா. காட் பாட்டி, நான் என்ன டென்ஷன் இருக்கேன்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி கோவப்படாத இரு, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம், நீங்களே இங்க இருங்க. நான் இன்னைக்கு இன்ப ரூம்ல தூங்குறேன். ஏன்டா? பாட்டி சரி சரி போய் தூங்கு. காலை சீக்கிரம் எழுந்த ஊர் போகணும்ல, போய் ரெஸ்ட் எடுப்போ. சொல்லி வைங்க, எப்பயும் போல இருக்க மாட்டேன். ஓன் பண்ணிட்டு தானே கூப்பிட்றேன், சொல்லிட்டு போ. போங்க பாட்டி. இதையா? கூடிய சீக்கிரத்தில் ரெண்டு பேரையும் புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்பா தட்டில் ஒன்றும் கேட்கல, காலைல ஊருக்கு போகணும்னு சொல்கிறீங்க. அப்பாத்தெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம போகலாம். நம்மளாம் எப்படி முடிவெடுக்கிறது? பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே. என்ன பெரியவங்ககிட்ட கேட்கணும்? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏன் என்னோட ரெஸ்பான்ஸ் தான் இருக்கீங்க 3 பேரும்? அது வந்து பாட்டி. என்னடா, என்ன விஷயம்? இல்லை பாட்டி, இந்து வந்து ஊருக்கு வரனால எங்களையும் கூப்பிடுறா. 10 நாள் வந்து இருந்துட்டு வாங்கன்னு, அதான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படியா? நல்ல விஷயம் தானடா. நான் கூட நினச்சிட்டே தான் இருந்தேன், ஆனால் அதை எப்படி சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா உங்கள் கூட இருந்து வளர்ந்துட்டா. அவளுக்கு இதோ உங்கள் ஊரை விட்ட டவுனு இதுதான் தெரியும். வெளிலலாம் போய் வந்து பழக்கம் இல்லைல்ல. ஷைலும் இருப்பா. என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 நாள் அங்கே வந்திருந்தா அவளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். ஆனால் உங்கள் வீட்டில் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. நல்ல விஷயமா தான் முடிவு பண்ணியிருக்கீங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டி? ஆமாடா, நான் காலையில் நினச்சிட்டு தான் இருந்தேன். நீயும் இந்த தேனு பொண்ணு இருக்குல்ல, 2 பேரும் சேர்ந்து இவங்களோட ஊருக்கு வாங்க. அங்கே வந்து 10 நாள் இருந்துட்டு வரலாம். டெய்னியா ரூம் எதுவும் மாறி வந்துட்டோமா என்ன? என்ன கமல், நக்கலா? இல்லை ஷைலும், என் பாஸோட ரூம் தானே இது. ஏன்னா பாஸ் மட்டும் தான் எவ்ரி டைம் இருப்பார். நான் அப்பப்போ வந்துட்டு போவேன். அப்புறம் பாட்டி, வேறு யாருக்கும் அலோட் கிடையாது. யாராக இருந்தாலும் வெளியே என்ன பெர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வருவாங்க. அது கூட உனக்கு தெரியாதா? அவர் இஷ்டம் தான் உள்ளே வர முடியும். இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்களே, அதான் யோசிக்கிறேன் ரூம் எதுவும் மாறி வந்துட்டேனோன்னு. அடேங்கப்பா, இப்போ இது உங்கள் பாஸ் ரூம் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டோட ரூமும் கூட தான். அப்போது என் ஃப்ரெண்டுக்கு தேவைப்பட்டவங்களாம் உள்ளே வருவோம்ல. அப்படிலாம் நினைக்காதீங்க. அவரோட ரூமில் யாரும் அலோட் கிடையாது. பார்க்காம இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களெலாம் துரத்தி விட்டுருப்பாரு. துரத்தி விடுவாரா? டேய், நீ வேற சும்மா இருடா. பார்த்துட்டு தான் போயிருக்கான். இன்வென்ட் உன்னை போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். தூங்க போயிட்டானா? அம்மா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். எதுக்கு? ஆமாம் பாட்டி,
நாளைக்கு முக்கியமான ஃபைல்ஸ்லாம் சைன் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால் என்ன பண்ணேன்னா உங்களோட காரில் இல்லை நான் ஃப்ளைட்டில் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் டிக்கெட் புக் பண்ண சொன்னாங்க. அதான் சிஸ்டருக்கும் பாஸ்க்கும் சேர்த்து புக் பண்ணுறதுக்காக அம்மா கேட்க சொன்னாங்க. அதுக்கு தான் வந்தோம். பாட்டி சொல்லுடா. அதான் நம்ம எல்லாரும் சரிடா. ஏதோ உள்ள வரும்போது யாரும் ஊருக்கு வரணும்னு பேசிட்டு இருந்தீங்க. மவனே உனக்கு அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாண்டா, இந்து அங்கே ஊருக்கு வரால, அதான் ஃப்ரெண்டெல்லாம் மிஸ் பண்ணுவானா, நம்ம கூட 10 நாள் இருக்கட்டும், அதான் தேனையும் ரவுடியும் கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னா, அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓ அப்படியா? அதையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. வரட்டும். ஏன் எங்கள் ஊருக்கு வந்து ஒருத்தி என்னட்டு பிரித்து கூப்பிட்டு போகிறத பத்தாதா? அங்கே வந்து இன்னொருத்தியை பறி கொடுத்துட்டு வர சொல்கிறீங்களா? ரவுடி அது கூட நல்லா தான் இருக்கும். ம், இருக்கும். டேய் சும்மா இருடா, யாரை பார்த்தாலும் வம்பழுத்துட்டு. நீங்கள் 2 பேர் போய் தூங்க போங்க. காலை சீக்கிரம் வந்துருக்கணும்ல. அவள் தான் ஃப்ளைட் டிக்கெட் வேணான்னு சொல்கிறாள். யாராலும் போகணுமோ புக் பண்ணிட்டு கிளம்புங்க. நாங்களாம் காரில் வரோம்டா. அதான் இவங்களாம் வரேன்றாங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காரில் வருவோம். இதே தெரியல பாட்டி, ஆண்டி சொன்னாங்க அப்போ ஃப்ளைட்டில் புக் பண்ணுங்கன்னா அவங்க போய் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு. அதான் சிஸ்டர் வரலன்றாங்களே பாஸ் கிட்ட. அப்படி எப்படி கேட்குறது? ஆண்டி 2 பேரும் சேர்த்து புக் பண்ண சொன்னாங்க. சரி ஓகே, போய் தூங்க போங்க. ஓகே பாட்டி. குட் நைட் சிஸ்டர். குட் நைட் ஷைலு. குட் நைட் ரவுடி. விஜயலக்ஷ்மி. இப்போ தான் நம்மளாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல, அப்புறம் என்ன உங்கள் ஃப்ரெண்டு உங்களை அப்படி தானே கூப்பிட்றாங்க. நான் கூட கார்லாவே வரலாம் போலையே. டேய் அடி வாங்க போகிறேன், கிளம்புடா. ஓகே பாட்டி. குட் நைட் வால். நாளைக்கு ஊரில் பார்க்கலாம். ஓவர் எக்ஸைட் ஆகாத. சரிங்க, சொல்லிட்டீங்கல்ல. ம், இல்லை மரியாதையாக தானே இனிமேல் பேசணும். அதான் இப்போ இருந்த ட்ரைனிங். ஒரு மார்க்கமாக தான் சுற்றிட்டு இருக்கீங்க அண்ணன் தம்பி எல்லாரும். சுற்றிட்டு இருக்கோம் இல்லைங்க, சுத்த வைக்கிறீங்க. இனியா பாட்டி ஏன் இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா? உனக்கும் ரொம்ப ஓவராக தான் இருக்கு. சரி ஓகே, சிஸ்டர் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் கிளம்புறோம். இனியாவா போகலாம். ரொம்ப தான் அக்கறை போல சிஸ்டர் மேலே. சென்னையில் போய் கண்டினியூ பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்க, பார்க்கலாம். அதான் கூட பெரிய ஃபோர்ஸே கூட்டிட்டு வரீங்களே, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஹலோ என்ன? இல்லைங்க, அதான் அண்ணி, ஷைலு, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு தேனு, அவங்க 3 பேத்துக்கும் நீங்கள் தான் பாடி கார்டுன்னு கேள்விப்பட்டோம். அதை தான் சொன்னேன். அதானே உண்மை? டேய் சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது சொல்லிட்டு கிளம்புடா. கிளம்புறதா இருக்கட்டும், பிளானும் சேஞ்ச் பண்ணாங்க பாட்டி. எல்லாருமே கூட்டிட்டு வாங்க. நாங்கள் 3 பேர் தானே வருவோம். 3 பேர் இல்லை, 4 பேர். அடப்பாவி. வேணா போலாம். ம், சரிம்மா, 3 பேரும் ட்ரெஸ் மாற்றிட்டு இங்கேயே படுத்துக்கோங்க. இதே நீங்கள் வரமாட்டான், அவன் இன்வென்ட் ரூமில் போய் படுக்க போயிட்டான். சரிங்க பாட்டி. அப்போ தான் கூட தேனை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேன். ஆனால் தேனை எப்படி வருவா? நீ ஏன் கவலைப்படுற? அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீலாமட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்க சொல்கிறேன். கவலைப்படாத, அவளும் வருவா. இல்லை பாட்டி, அது பெர்மிஷன் வாங்கி வந்தால் ஓகே தானே? சரிங்க பாட்டி. சரிடா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காம 3 பேர் படுத்து தூங்குங்க. காலை சீக்கிரமாக ஊருக்கு கிளம்பணும். இதுமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்துக்கோ. சரிங்க பாட்டி. அப்புறம் என்னதான் அதை தான் சொல்லி செங்கலையும் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் போயிடுச்சோம். அப்புறம் ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோன்னு ஆக போகுது. என்னது? அது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீ வேற சும்மா இருடி. ஏதோ அழுதுட்டு இருக்க, மனசு கஷ்டமாக இருக்குன்னா இப்போ இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கேயும் போயிட்டு சும்மா தேவையில்லாமல் அடம் பிடிக்கிற வேலை வச்சுக்காத என்ன. நான் சொல்லி தான் உனக்கு புரியணும்னு இல்லை, எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ, உனக்கு தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம், சரியா? சரி, இதுவும் நல்லா இருக்குதான். ஷைலு சென்னைக்கு போய் 2 வருஷம் ஆச்சு. எப்போன்னு காத்துட்ருந்தோம். இப்போ மதிய கல்யாணம் பண்ணி மதிய வச்சு சென்னை போய் பார்க்க போகிறோம்.